ஹாய் ஹலோ வெல்கம் டு YS ஸ்டஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னு பார்க்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா 10 எடுத்துக்கோங்க, புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தனியா 2 கப், அப்புறம் கடலைப்பருப்பு 1 கப், உளுத்தம் பருப்பு 1 கப், காஞ்ச மிளகா 10 எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த ப்ளூ கலர் மேலே வச்சிருக்கிறேன்னா அந்த கப்பில் தான் நான் அளந்துருக்கிறேன். நீங்கள் என்ன கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நாங்கள் சொன்ன அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன்ல, அதை வந்து நான் வந்து இந்த கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் எண்ணெய் வந்து நார்மலாக நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கூடயே கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து பழைய ட்ரெடிஷ்னல் வேல யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டேஸ்ட் வரும் நல்ல எண்ணெய் ஊற்றினா. அதனால நான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது யூஸ் பண்ணால் நல்ல வாசனையாகவும் இருக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியா 2 கப்பு நல்லா வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெயிலலாம் வறுக்க வேணாம், வெறுமனே வறுத்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 1 கப், இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு 1 கப். நான் உங்களுக்கு முன்னாடியே அந்த தட்டில் வச்சு காட்ட சொல்லி உங்களுக்கு அளவெல்லாம் சொல்லிட்டேன். அந்த அளவுலேயே வறுத்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எடுத்துக்கலாம். இதை கொஞ்ச நாள் ஆற வச்சுக்கோங்க. ஓகே, இது அப்படியே ஆறட்டும். நம்ம அப்படியே இப்போ பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய், அப்புறம் நம்ம சமையல் எண்ணெய் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இதுக்கு வந்து நிறைய தேவைப்படும். எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே தட்டில் காட்டின மாதிரி தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் போட்டிருக்கணும் அது வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காய கட்டி எடுத்துருக்கிறேன். பெருங்காயம் வந்து நீங்கள் நிறைய கொஞ்சம் போட்டுக்கினீங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு தான் வந்து அந்த ஸ்மெல் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய தேவையில்லை, தேவையான அளவு. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கிற வரையும் வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் அதிலேயே போட்டுக்கலாம். கருவேப்பிலை,
மஞ்சள் தூள், வேர்க்கடலை, இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புளி தண்ணி நம்ம சேர்க்குறோம். இப்போது கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு. நான் இதில் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மல் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொடி வந்து ஆறிடுச்சு. மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடி வந்து நம்ம புளி சாதம் யூஸ் பண்ண செய்ய சொல்லலாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. கெட்டுலாம் போகாது, எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைட் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த புளி கிரேவி வந்து சைடில் வந்து எண்ணெய் பிரியணும். எண்ணெய் விடுற அளவு சைடில் நீங்கள் அந்தளவு வந்து சுண்ட வச்சுக்கோங்க. நல்லா கிரேவி திக்காகணும். எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆகுது. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சுடணும். இந்த மாதிரி பிரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போது தாளிப்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தீய விட்டுறாதீங்க. லைட்டாக சூடானோன்னே இறக்கி சாப்பாடு வந்து அரிசி வரையாக வந்து வச்சுக்கோங்க. சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கிறதுக்கு தான் நம்ம இதை ஊற்றுறோம். இந்த எண்ணெய் ஊற்றினா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அரிசிலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. கிரேவி வந்து 1 ஸ்பூன் ஊற்றினா பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவா. நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி கலக்காதீங்க, குழஞ்சா மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், புளி சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.